இன்றைய சமையல் பள்ளிப்பாளையம் சிக்கன். சோம்பை போட்டுக்குருவான். வரமிளகாயமும் தேங்காயும் சேர்த்து போட்டு எண்ணெயில் போட்டு கிண்டிக்கிறேன். அப்படியே ஊர் போட்ட மிளகாயை போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. அது பத்தாவது ஸ்வீட்டு தெரியணும்னு வேறு தேங்காய் வேறு போட்டிருக்காங்க. வெங்காயம் போட்ட உடனே கிண்டிடணும். அப்படின்னா இந்த மாதிரி கருகி போயிடும். கறிக்கி விட்டாங்க எல்லாத்தையும். சின்ன வெங்காயம், மிளகா, தேங்காய் மூணும் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். இப்படி கல் உப்பு போட்டுக்குறோம் கொஞ்சம். அப்படின்னா சீக்கிரம் கறி வேகும். சும்மா தேக்கு கொஞ்சம் போட்டுக்குறோம். தேவையான அளவு உப்பு நல்லா வந்திருக்கு. சின்ன சின்ன பீஸாக நறுக்கிங்க தக்காளி கறியை. இதோடு அப்படியே வெங்காயம் தனியாக கறி தனியாக வந்திருக்கு. அது ஈரல் வந்து இதாகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்குருவோம். எதுக்குன்னா சும்மா ஃப்ளேவர் வேண்டிதான். ஆனால் அதில் போட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு இலை இதுக்கு மேலே தான் இலையை போட்டு சாப்பிட போகிறோம். அருமையாக சமைச்சிருக்கான். வாங்க போவோம். வேறு லெவல். தம்பியை ஒழுங்காக எடுக்கணும். சாப்பிட்ற வசதியில் சும்மா எடுக்கக்கூடாது. பனை ஓலையை நல்லா அடுக்கிக்கிடுவான். நம்ம என்றைக்குமே பனை ஓலையில் தான் சாப்பாடு. இலை அதுக்கு மேலே வாழலை. இலை பிஞ்சு இருக்குது. யார் வீட்டில் எடுத்துதுரா? நீ ஒரு வீணா போன நீ தான் எடுத்துகிட்டு வந்த. ஏய் பையன் தெரியடா. இலை கிளிய போகுது. சோறு ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல். மண்ணை கொட்டு போட்டு அருமையாக சமைச்சிட்டான். பள்ளிப்பாளையம் சிக்கன். அருமையாக இருக்குது பள்ளிப்பாளையம் சிக்கன். டேஸ்ட்டு பார்த்துருவான். நான் சூப்பராக செஞ்சுருக்கான். சுடுது வேற. சாப்பிட்றான். சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் அப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம ஓனர் தான் கல்யாணம். ஓனர் கல்யாணம் நம்மளே ஆர்டர் எடுத்துருவோம். தேவட்டை பூட்டி சார்பில் அதான் நம்மளே ஆர்டர் எடுத்துருவோமே. அதானே சமைக்கலாம். ஆடல் பாடலுக்கு தொடர்புக்கு தம்பி நம்பர் எடுத்துங்க. நிம்மரா